Hi friends, welcome back to our channel Manisha Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கோபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கிற காலிஃப்ளவர் ஒன்று பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து பிச்சுட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி எல்லா பூவையும் பிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிக்கணும். இது பிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த காலிஃப்ளவரில் வந்து கடலை மாவு பேசன் ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கபாப் மசாலா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தோசை சோடா இவ்வளோ, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த காலிஃப்ளவரோட நல்ல மசாலா வந்து மேரினேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சால்ட் வந்து இந்த அளவுக்கு, இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆனோடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை வந்து ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று வந்து லைட்டாக அது உதிரி போச்சு. அது என்ன ஃபால்ட்னு நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்லா டீப் ஃப்ரை ஆன உடனே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்னொரு இது போட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் போட்டது அழகாக எடுத்தாச்சு. நம்ம பிளேட்டில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.